ஃபைனலாக ஒன் பீஸோட 1164 மாங்கா சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த சாப்டரில் ஸ்டார்டிங்லேயே வந்து டொமி வசாமான ராக்ஸ் வந்து கைடோவையும் வந்து டிஃபீட் பண்ணுறாரு, பிக் மாமையும் வந்து டிஃபீட் பண்ணுறாருங்க. அதுவும் இல்லாமல் ஒயிட் பீட் அங்கே தான் நிற்கிறாரு, அவர் கூடயும் போயிட்டு சண்டை போகிறாருங்க. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அவங்க ஒய்ஃபையும் டீச்சையும் வந்து கொல்றதுக்கும் போகிறாருங்க. அந்த டைமில் தாங்க இருக்கிறதுலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா வந்து குமா வந்து அந்த டைமில் வந்து 2 பேரையுமே வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து ஃபைட்டுன்றது வந்து ஒரு ஹீரோயிசத்தை காட்டும்னு நினச்சிங்கன்னா, ஒரு சைடு வந்து மக்கள் எத்தனை பேரை சேவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சைடில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து குமாவும் சரி, இவாவும் சரி, அதுவும் இல்லாமல் ட்ராகன், நீங்கள் அந்த ட்ராகனை வந்து பிளானரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது ஃபீல் பண்ணுவாருங்க. ஏன்னா வந்து என்னால் வந்து ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல, என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேனல் விட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தாங்க அவரோட ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தாங்க சொல்லுவேன். கடைசியாக ராக்ஸ் வந்து என்னை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரியும் ஒரு சீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் கார்ப்பு, ரோஜர் 2 பேருமே வந்து டொமி ராக்ஸை வந்து பார்க்குற மாதிரி பேனலில் வந்து முடித்தாங்க.